Hi friends, welcome to RC Creations Trace the Design. இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஒரு டிசைனை நம்ம ட்ரேஸ் பண்ணி ஒரு பிளெயினான கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி அதில் நம்ம பெயிண்ட்டும் பண்ணலாம், ப்ளஸ் ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் இல்லை ஆரி எம்ப்ராய்டரி என்ன பண்ணணுன்னாலும் ஃபர்ஸ்ட்டு பேசிக் ட்ரேஸ் தான். இதுக்கு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேஸ் எப்படின்னா, நான் நெட்டில் இருந்து இமேஜை ட்ரேஸ் பண்ணலை, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேப்ரிக்கில் இருக்கிற டிசைனை இதில் நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நமக்கு ஒரு சாரீலேயோ இல்லை உங்களுக்கு எங்கேருந்து எந்த ஒரு டிசைன் எடுக்க போகிறீங்களோ ஒரு புட்டாஸ் மாதிரி நம்ம அந்த டிசைனை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பேப்பர், அதுக்கு பேர் பட்டர் ஷீட். அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டில் நான் ஆல்ரெடி ஒரு நெக் டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நெட்டில் இருந்து தான் இமேஜை எடுக்கணும். அப்படி இல்லை ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியும்னா நம்ம வரையலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபோனில் கூட ஜூம் பண்ணி வரையலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த சாரியில் இருக்க இந்த இமேஜை பட்டர் ஷீட்டில் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை காப்பி பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பட்டர் ஷீட்டில் தான் காப்பி பண்ண முடியும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் சைடில் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம பிளெயினான ஃபேப்ரிக்கில் நம்ம இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த லைட்டில் உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல, எனக்கு ரொம்ப நல்ல விசிபிளாக தெரியுது. இதில் வந்து இருக்கிற டிசைனை நம்ம பட்டர் ஷீட்டில் காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணுறோமோ அதை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எந்த டிசைன் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோன்ற இடத்த நம்ம கிளியராக வச்சுட்டு, நான் இப்போ இந்த டிசைனை தான் நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். எல்லா இதுவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பிக்சருமே. இல்லை உங்களுக்கு இதிலேருந்து நம்ம பீகாக் டிசைனோ எவ்வளோ கஷ்டமான டிசைனை கூட ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை அந்த இமேஜ் மேலே வச்சு பிகினர்ஸாக இருந்தால் 4 சைட்ஸுமே பின் பண்ணிவிடுங்க. அப்போனா உங்களுக்கு அந்த பட்டர் ஷீட் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும். அடுத்த ஒரு மெயின் டிப் என்னென்னா, இந்த இமேஜை நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அட் ஸ்ட்ரெச் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அப்போனா உங்களுக்கு அந்த இமேஜோட ரியல் இமேஜ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் பாதி இமேஜ் வரைஞ்சிட்டு திரும்பவும் அதை வச்சுட்டு நீங்கள் இல்லை கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சுன்னா அந்த மிஸ்பிளேஸ் ஆயிரும். உங்களால் அந்த எக்ஸாக்ட் இமேஜை நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் வந்து அப்படியே அதில் இருக்க இமேஜை இந்த பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லைட்டில் உங்களுக்கு விசிபிளாக தெரியல, எனக்கு ஆனால் ரொம்ப கிளியராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதில் பேக் சைடில் அந்த சாரியில் இருக்க இமேஜை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் காட்டுறேன். நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்பொழுதே என்ன பண்ணணுன்னா, இந்த பேப்பர் கொஞ்சம் மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் மட்டும்தான் இது வரையணும், எனக்கு சுத்தமாக ட்ராயிங்கே தெரியாது, எனக்கு வரையவே தெரியாது அப்படின்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வரைஞ்சிடலாம். நீங்கள் அப்படியே இந்த குட்டி பசங்கள்லாம் காப்பி பண்ணுற மாதிரி அப்படியே நீங்கள் பேக் சைடில் இருக்கிறத மேலே அப்படியே என்ன அவுட்லைன் தெரியுதோ அந்த அவுட்லைனை அப்படியே காப்பி பண்ண போகிறீங்க. இன்னும் நீங்கள் பீகாக், எலிஃபண்ட், எவ்வளோ பெரிய இமேஜஸாக இருந்தாலும், இப்போல்லாம் வந்து வெட்டிங் ப்ளவுசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டிங்கோட இமேஜ் மாதிரி, அப்புறம் தேர் மாதிரி, ஒரு சாமியோட இமேஜ், ஒரு மீனாட்சி அம்மன், அந்த மாதிரிலாம் கூட இப்போ வெட்டிங் ப்ளவுசஸில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் எப்படி அவ்வளோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வரைகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், ட்ராயிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம தேவையான பிக்சரை நெட்டில் இருந்து எடுத்துக்கோங்க. இல்லையா நம்ம சாரீஸ்லேயே இந்த மாதிரி பீகாக் டிசைன்ஸ்லாம் வந்திருக்கோம். இந்த மாதிரி எலிஃபேண்ட்டு, மான், இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நல்ல ட்ரெடிஷ்னலான சாரீஸில் இருக்கும். நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம பாட்டி, அம்மா, அப்பா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்ஸ்லலாம் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். வேஷ்டிலலாம் கூட இப்போ பேஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லலாம் வருது. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ, ஈவன் துப்பட்டாஸில் இருக்கிற இமேஜ், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு இமேஜ் வேணாலும் இந்த மாதிரி நம்ம கார்பன் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த எம்டி பிளெயினான ஃபேப்ரிக்கில் நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு, அதை காப்பி பண்ணுறது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது ரொம்ப சிம்பிள். நம்ம இதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இன்பிட்வீனில் நம்ம ஒரு கார்பன் பேப்பர் வைக்க போகிறோம். கார்பன் பேப்பரை வச்சுட்டு
ஃபேப்ரிக் மேலே கார்பன் பேப்பர், அதுக்கு மேலே இந்த பட்டர் ஷீட். அப்படியே இந்த வரைஞ்ச அவுட்லைன் மேலேயே திரும்ப ஒரு அவுட்லைன் நம்ம வரைஞ்சோன்னா அப்படியே அது பேக்கில் ஃபேப்ரிக்கில் அப்படியே அது பிரிண்ட் ஆயிரும். நமக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதில் நம்ம ஒரு அவுட்லைனை போட்டுட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எலிஃபேண்ட்டு அந்த மாதிரி பீகாக் அதெல்லாம் வரையும் பொழுது அதோடய ஃபீச்சர்ஸையும் சேர்த்து நம்ம மைன்யூட்டாக இருக்க ஃபீச்சர்ஸையும் சேர்த்து வரையணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இமேஜஸ்லாம் ட்ரேஸ் பண்ண ஷீட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ட்ரேசிங் இது பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து ஒரு பிகினர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் எப்படி ஆரி போடுறதுன்ற வரைக்கும் வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ரெகுலராக வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ்லாம் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலான கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போது எந்த ஒரு பயமுமே வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ கற்றுக்கணும், எனக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியாது, எந்த ஒரு பயமுமே தேவையில்லை. மெஷர்மெண்ட்ஸே இல்லாமல் எப்படி நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணுறது, ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம எப்படி சல்வாஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுறது, குட்டி பசங்களுக்கான பாவாடை சட்டை எப்படி மார்க் பண்ணுறது, எல்லாமே இதில் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே ஒரு பெஸ்ட்டான ஆரி எம்ப்ராய்டரிஸ்ட்டாக மாறிடலாம். இதில் இப்போ நான் பாருங்கள், அப்படியே எக்ஸாக்ட் இமேஜ் அப்படியே நான் ஒன்றுமே பண்ணலை. எனக்குமே ஆக்சுவலாக ட்ராயிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் அப்படியே அதில் அவுட்லைன் தான் வரைஞ்சிட்டு வந்தேன். அப்படியே அந்த இமேஜை நம்ம ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இமேஜ் அப்படியே நம்ம சாரியில் எப்படி மாற்றணும் ஒரு பாருங்கள், அப்படியே இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதே இமேஜ் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஆர்சி கிரியேஷன் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் ஆரி எம்ப்ராய்டரி போடலாம்.